பண்ணுங்க. அது துள்ளுது. என்ன பண்ணுவாங்க அவங்க? இந்த குடல் எடுக்கிறீங்களா? ஐயோ அடிக்காத. இல்லம்மா ஒன்றும் முடியல. அக்கா அதை முடிச்சு விட்ருக்கா. அது குடல் எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இது ஒரு நாங்கள் கிளம்பிடுவோம். அப்புறம் உங்களுக்கு அது அந்த அக்கா அந்த அண்ணன் வெட்டி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எங்கள் மாமனார் இல்லை ஒரு 2 கிலோ இருக்கும், 2-3 கிலோ இருக்கும், 2.5 கிலோ இருக்கும். அங்கே நாங்கள் எங்கே சொல்கிறோன்னா மாதேஸ்வரம் மலைக்கிட்டே கோவிந்த படிக்கிட்டே எங்கே காரக்காடு வேண்டியா? இது அடிக்க முடியாதுமா, வெட்டி போட்டால் அடிக்க முடியும். காரக்காட்டில் அப்படி முதல்ல வெட்ட வெட்டி பிடிக்க அங்கே 3 பெருசுங்க எடுத்துட்டு இருக்கோம்ல. அந்த அந்த கடை வரமா அது கிட்ட அங்கே எடுத்தது நம்ம ஓஞ்ச குறையாண்ட போய் நீங்கன்னா அவங்க எல்லாம் மீனவங்க ஒரு குரூப்பு இந்த மாதிரி ஆத்தோரமே வீடு இருக்கு. அங்கே போயிருந்தீங்கன்னா என்னங்க எங்க அந்த மேட்லையா ஆத்தோரம் அது கோயில் ஒன்று இருக்கும். மேடு மேட்டில் போய் அந்த கோயிலாண்ட உள்ள கொஞ்சம் உள்ள இறங்கி தெரியல. பெரியவர்கிட்ட வாங்கிட்டு போனேன், நல்லா இருந்தது. ஆனால் விலையும் கம்மியாக வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கலாம். போன தடவை சூப்பராக இருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் வந்து வாங்க. அஜித்து, சிம்ரன் எல்லாம் போஸ்ட் கொடுங்க. கல்லை சுற்றி அடை போட்டிருக்காங்க. கல் அதில் வந்துட்டு இருக்குது வலையில. ஒரு 3 மீன் பெரிய மீன். அந்த சூரிய ஆனால் அந்த சைஸ் மீன் அதுதான் அங்கே 200 ரூபாய்க்கு பேசிட்டு எடுத்துட்டு போனது கிலோ. இங்கே கால்கிட்ட இருப்பாருங்க, டாக்கு கால்கிட்ட. எங்கே போச்சு வழிதா? பெரிய காணும். போயிடுச்சா? இந்த பக்கம் போக முடியாது. ரெண்டா பணம் தருவீங்களா? இல்லை அடியில் கிழிச்சு மண்டையில் அப்படியே கிழிச்சு தெரியும் பொறிக்கிறது கிழிச்சு வைக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே கிழிச்சுதான். நான் பொறிச்சு தருவேன், சின்ன மீன் மட்டும் விட்டு. இல்ல எல்லாத்தையுமே அது குடல் எடுக்கிறதுக்கு கிழிச்சுதான் எடுக்கும். அப்படியா? அந்த இடத்துல எடுக்க முடியாது குடல். இதெல்லாம் பாரு, அறுத்து போட்டும் துள்ளிட்டு இருக்குது. சொன்ன மாதிரி வயிற்ற கிழிச்சோம். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வெட்டி தோலை உரிச்சு சதையா வெட்டி தொங்க விட்டாலும் அந்த தொடை பார்த்தீங்கன்னா துடிக்கும். அதோட உடும்பு இருக்குது பார்த்தீங்களா? உடும்பு வந்து தோலை உரிச்சு அறுத்து சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அதோட இதையும்